பிரைஸ் த லார்ட். இந்த 35ஆம் நாள் ஃபாஸ்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்று 35வது நாளில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, மகிழ்ந்து கலிகூறுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்மளுடைய பிரச்சனைகள், வியாதிகள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய தடைகள் நமக்கு முன்பாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வேளையில் இந்த 35வது நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல போகிறது, இன்னும் 5 நாள் தான் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறேன், நீ மகிழ்ந்து கலிகூறுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மகனே மகளே, நீ கவலைப்படாத, எதை குறித்தும் கலங்காத, மகிழ்ந்து கலிகூறுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மகிழ்ந்து கலிகூறு அப்படின்றத பற்றி நம்ம சில தியானங்கள் நம்ம வசனத்துல இருந்து எடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்குது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே. இப்ப நிறைய யுத்தங்கள் நடக்குது, என்ன நடக்குமோ, 3ஆம் உலகப் போர் நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டம் உலகம் முழுவதும் இருக்கு. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில பல வியாதிகள், டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துடலாம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கொடுத்தக்கப்புறம் நமக்கு பயங்கர கவலைகள், வருத்தங்கள் இருக்கும். ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன், நீ மகிழ்ந்து கலிகூறு. மகனே நீ மகிழ்ந்து கலிகூறு, மகளே நீ மகிழ்ந்து கலிகூறு, தேசமே பயப்படாதே, நீ எதை குறித்தும் பயப்படாதே, நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ மகிழ்ந்து கலிகூறு, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். யோவேல் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே, உன் தேவனாகி கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்து கலிகூறு. நீ யாருக்குள் மகிழ்ந்து கலிகூறுனா, கர்த்தருக்குள். சீயோன் குமாரத்தியே, உன் தேவனாகிய கர்த்தருக்குள். நீ இந்த இடத்துல போய் மகிழ்ந்து கலிகூறு, அந்த இடத்துல மகிழ்ந்து கலிகூறுன்னு சொல்ல, நீ கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்து கலிகூறுவாயானால் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக வைப்பார். கண்ணீர் சிந்தி நம்ம அழுது புலம்பி தவிச்சோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வளர்த்தியில ஒரு மழை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம மகிழ்ந்து கலிகூறுவோம். தாவீது ராஜா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்போது ஆண்டவருடைய சந்நிதிக்கு போவேன், எப்போது அவருடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆலயத்துக்கு போகும் வாருங்கள்னு சொல்லும் போது அவர் மகிழ்ச்சியாக அளவே இல்லை. அதே போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மகிழ்ந்து கலிகூறுவோம், ஆனால் நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த 35வது நாள்ல நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னுடைய கவலைகள், பாரங்களை நினைத்து கொண்டு சோர்ந்து போகாதபடி அப்பா, நான் உண்மையில் மகிழ்ந்து கலிகூற எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே, உண்மையில் நான் மகிழ்ந்து கலிகூறணும்ப்பா. அப்பா, உம்முடைய மகிழ்ந்து கலிகூற எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோமா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்து கலிகூற எங்களுக்கு கிருபை தாங்க. நிறைய கண்ணீர்கள் அப்பா உம்முடைய துரத்தில் அல்லவா இருக்கிறதப்பா. நிறைய நாங்கள் கண்ணீர் வெடித்த நாட்களுக்கு போதும்ப்பா, எங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க. நாங்கள் மகிழ்ந்து உங்களுடைய சமூகத்தில் கலிகூற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. மகிழ்ந்து கலிகூற, மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூற, மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து கலிகூறு, மகளே பயம் வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் பயப்படலப்பா. அப்படி சமூகத்தில் நாங்கள் கலிகூற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் பாரங்கள், கவலைகள்லாம் ஓரமாக வச்சுட்டு அப்படி சமூகத்தில் நாங்கள் கலிகூர்ந்து மகிழத்தக்க அப்பா, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இசப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நான் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களோடு கூட இருக்கிற அந்த மன மகிழ்ச்சியை தாங்கப்பா.
எல்லா கவலைகள் கண்ணீரை துடைத்து போட்டு ஆனந்த களிப்போடு உடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல கலிகூர்ந்து மகிழுங்க. இந்த 35வது நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.